நாளைக்கு எனக்கும் பாலவுக்கும் கல்யாணம். கண்டிப்பா இருந்து பார்த்துட்டு போங்க. அக்கா, அகிலா இப்ப எப்படிக்கா இருக்கா? சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணுமா? உன் மாமனார் கண்டிக்கப்பட வேண்டிய ஆள், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. உன் விஷயத்துல மட்டும் இல்ல, ரேவதி விஷயத்திலேயே அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள் தான். அகிலா கிட்ட பேசுனீங்களா? பேசின ரேவதி அந்த வீட்ல நடந்ததெல்லாம் சொன்னாளா? ஆரம்பத்துல நான் கேட்கும்போது அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்னு மழுப்ப பார்த்தா. ரேவதி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா. பாவம், அவளும் சின்ன பொண்ணு தானே. இன்னும் 2 வருஷம் கழிச்சு கூட அவளுக்கு கல்யாணம் பண்ணிருக்கலாம். நல்ல இடமா இருக்கேன் நான் தான் அவசரப்பட்டுட்டேன். இந்த சின்ன வயசுல அவ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அகிலா அம்மா உங்க மேல கோவப்பட்டாங்களா? அத பத்திலாம் நான் கவலைப்படல ரேவதி. பொண்ணை பெத்தவங்களுக்கு பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற வருத்தம் இருக்கதானே செய்யும். அவங்க அந்த கவலையும் எரிச்சலையும் யார்கிட்டயாவது காட்டிதானே ஆகணும். எனக்கு இப்போ அகிலாவோட வாழ்க்கை சரியில்லாம போயிடுச்சு, அத பத்தி தான் கவலை. இதுக்கு என்னதாங்க முடிவு? நரேன் வீட்ல நான் பேசி பாக்குறேன்னு சொன்னேன். ஆனா அவ என்னடானா நரேன் கூட சேர்ந்து வாழவே தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றா. அகிலா அந்த குடும்பத்து மேல இருக்கிற பயத்துல தான் அப்படி சொல்றா. அதுக்காக அவ வாழ்க்கையை நம்ம இப்படியே விட்டுற முடியாது. நான் உங்க வீட்ல போய் பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. அந்த தனிக்காய்ச்சல ரொம்ப மோசமானவன். நீங்க போய் நியாயம் கேட்க போனா உங்க மேலேயும் ஏதாவது பழிய தூக்கி போடுவான். இந்த மாதிரி எத்தனையோ பழிய நான் பார்த்துட்டேன் ரேவதி. அகிலாவோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும், அதுதான் இப்ப எனக்கு முக்கியம். என்னால நடந்த கல்யாணம் இது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் எனக்கு சந்தோஷம். கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டா கூட கவலை இல்ல. ஆனா கல்யாணம் பண்ணி புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியலனா அந்த வாழ்க்கைய பத்தி பல பேர் பல விதமா பேசுவாங்க. நான் இப்ப அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அகிலாக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது, வர விட மாட்டேன். குளிருதே. இந்த கிளைமேட்டுக்கு ஒரு கட்டிங்க போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வா சாப்பிடலாம். சாத்தப்பன், என்ன குளிர் ரொம்ப ஓவரா இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் எப்பவுமே நைட்ல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடுவேன். ஓஹோ, நான் இப்போ எஸ்டேட்ல வந்து மாட்டிட்டேனா. ஆமா, இங்க ஒயின் ஷாப் எதுவும் இல்லையா? இருக்கு. இங்க இருந்து 33 கிலோமீட்டர் போகணும். 33 கிலோமீட்டரா? அவ்வளவு தூரம் போயிட்டு வரதுக்குள்ள நான் அடிச்ச சரக்குலாம் இறங்கிடுமே. ஆமாப்பா. ஆமா சாத்தப்பன், உங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லையா? இருக்கு, எப்பயாவது ஒரு தடவை தான். நாளைக்கு மாயாமாக்கு கல்யாணம் இல்ல? ஆமா. அந்த சந்தோஷத்துல ஒரு சரக்கு வாங்கி வச்சிருக்கேன். இந்தா ரவி. ஆஹா, ஐயோ சாத்தப்பன், பாட்டில பார்க்கும் போதுதான் மனசுக்குள்ள உற்சாகமே வருது. என்ன நம்பி வந்துட்டல, சாப்பிடு. அப்படி உட்காரு, நான் போய் சைட் டிஷ் எல்லாம் கொண்டு வரேன். உட்காரு உட்காரு. இந்த குளிருக்கு ஒரு கட்டிங்க போட்டாதான். வா 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 பெருசு, சீக்கிரம் வா. குளிர் தாங்கல. வந்துட்டேன் போடலாம். வந்துட்டேன்ல. எடு எடு, ஊத்து ஊத்து. ஏன் இந்த அவசரம்? குளிருதுப்பா. அம்மா தானே குடிக்க. ஊத்து ஊத்து. முன்னாடியே ஓபன் பண்ணிட்டியா? கிணத்து தண்ணியை யார் யார் குடிக்க போறா? ஊத்து ஊத்து. சும்மா இரு, ஊத்துறேன்ல. இந்த குளிர்ல எவ்வளவு குடிச்சாலும் போத தெரியாது, பார்த்து குடி.
சேஸ் சேஸ். Cheers. ஆவாடா. வெதர் நல்லா இருக்குல்ல? ம். சாதபன் சரக்கு சூப்பரா இருந்ததுல. மச்சானுக்கு உண்மையிலே ராஜபோக வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனா சாத்தபன் சார் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. நீங்க தெய்வம் தெய்வம் சார். இந்த மாதிரி நேரத்துல குடிக்கிறவனுக்கு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தா கூட சந்தோஷமா இருக்காது. ஒரு கட்டிங் கொடுத்தா அதான் அவனுக்கு சொர்க்கம். சரி ரவி, சொர்க்கமோ குடி, குடி. சொர்க்கம். சரி ரவி, ஆ? பாலு தம்பி வராப்ல, ஆ. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டிஃபன் ரெடி பண்ணி கொண்டு வரேன். மச்சான் நான் இப்பதான் மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி இப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. விட்டுறாத மச்சான், விட்டுறாத. அப்படியே கொழு கொம்பு பிடிச்சி ஏறுற மாதிரி வாழ்க்கையில ஏறிடு மச்சான். எல்லாம் ஹாப்பியா இருக்கு மச்சான். ஆனா மனசுக்குள்ள என்னமோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு மச்சான். அங்க குழந்தைங்க நீங்க எல்லாம ரொம்ப கஷ்டப்படுது மச்சான். அதுலயும் சின்ன பையன் நவீனுக்கு கண் பார்வை வேற போயிடுச்சா. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு மச்சான். வசந்திய விட்டுட்டு வந்தீங்க, அது தப்பு இல்ல மச்சான், அது ஓகே. ஆனா புள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சு மச்சான்? நீங்க இங்க வரும்போது உனக்கு குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல மச்சான். மச்சான் நல்ல தாயா இருந்தா பிள்ளைங்களை வச்சு காப்பாத்துவா. ஆனா உங்க சம்சாரம் அப்படி இல்ல மச்சான், அப்படி இல்ல. நீ இல்லன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவ டோட்டலா லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டா. உன்னை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் போலீஸ்காரன் விக்ரம் கிட்ட அவளை தொலைச்சிட்டா. உன்னை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் போலீஸ்காரன் விக்ரம் கிட்ட அவளை தொலைச்சிட்டா. உன் ஆபீஸ்ல உனக்கு கீழே வேலை செஞ்ச பிரேம் பைக்கிட்ட பேசி அவனை மடக்கி போட்டு அவனை அவளுக்கு அசிஸ்டன்ட் ஆகிட்டா. எப்ப பார்த்தாலும் அந்த பிரேம் பைய வீட்லயே இருக்கான் மச்சான், வீட்லயே தான் இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு, ரொம்ப சங்கடமா இருக்கு மச்சான். அண்ணனுக்கு ஏண்டி துரோகம் பண்றேன்னு வைசாலி கேட்டுருவாளோன்னு எங்க யாரையுமே வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்ல மச்சான். ஆனா ஏன் கவலை எல்லாம் என்னன்னா, நாளைக்கு வசந்த் இந்த போலீஸ்காரன் கூடயோ பிரேம் கூடயோ திடீர்னு ஓடிக்கிட்டு போயிட்டானா பிள்ளைங்கெல்லாம் அனாதை ஆயிடும் மச்சான். அதான் மச்சான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான்.
வசந்திக்கு புருஷன் தேவையில்லாம இருக்கலாம் மச்சான். ஆனா குழந்தைங்களுக்கு அப்பா வேணும் மச்சான். வசந்தி ஒருவேளை தப்பான முடிவுக்கு போயிட்டா உன் பிள்ளைங்க எல்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடும் மச்சான். அதை மட்டும் பாத்துக்க, எப்படியாவது அதை தடுக்க பாரு. என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பசங்க 3 பிள்ளைங்களும் அப்படியே உன்னை உரிச்சு வச்ச மாதிரி பிறந்திருக்கு மச்சான். அதை நினைச்சாதான். பாலு தம்பி சாப்பிட வாங்க. ரவி நீ வாப்பா. எனக்கு பசி இல்லை, ரவியை கூட்டிட்டு போங்க. என்ன மச்சான் கொஞ்சம் ரவி சொன்னா கேளு போ. மாயம்மா, என்ன பெருசு? நீ அந்த ரவியை வீட்டுல சேர்த்துட கூடாதுமா. பெரிய தப்பு பண்ணிட்ட. ஏன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? ஆமாம்மா, அவன் பாலு மனசை கலைச்சிருவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. பாலு கிட்ட குழந்தைங்களை பத்தி எல்லாம் ஞாபகப்படுத்துறாமா. நீ இல்லைன்னா உன் குழந்தைங்கெல்லாம் பிச்சை எடுக்க போயிடுன்னு பாலு தம்பியை பயமுறுத்துறாமா. நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ பயப்படாத பெருசு. இந்த விஷயத்துல எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு வகையில பாலுவோட சொந்தக்காரங்க இங்க இருக்கிறது நல்லதுதான். இந்த கல்யாணத்துக்கு அவனும் ஒரு சாட்சியா இருப்பான்ல. அதனாலதான் நானே ஒரு பிளான் பண்ணி அந்த ரவி இங்க தங்க வச்சேன். ஒரு கட்டத்துல பாலுவுக்கு தான் பிள்ளைங்களோட ஞாபகம் வந்துடுச்சு. அதுலயும் நவீனுக்கு கண் பார்வை போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாலுக்கு மனசுல அங்கதான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சட்டப்படி அவரை புருஷனாக்கிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பெருசு? ஸ்கைப்ல நவீன் அவரை பார்த்த நாள்ல இருந்து 13 தடவை அவர் செல்போன்ல இருந்து வசந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. பசங்க குரலை மட்டும் கேட்டுட்டு கட் பண்ணிடுறது. அவர் செல்போனை பில்லை பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் தான் வர வெள்ளிக்கிழமை கல்யாணம்னு நான் முடிவு பண்ணேன். பாலு நாளைக்கு காலையில என் கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னா அவர் முழுக்க முழுக்க ஏன் சொத்தாயிடுவாரு. இதுக்கு மேல பாலு ஊட்டியை விட்டு போகவே முடியாது. பாலு குழந்தைங்களுக்கும் குடும்பத்துக்கும் நான் என்ன வேணாலும் உதவி பண்ணுவேன். ஆனா பாலுவை மட்டும் நான் அங்க போகவே விட மாட்டேன். சின்ன வயசுல இருந்தே என் பொருளை யாராவது பயன்படுத்தினா எனக்கு அது பிடிக்காது. இன்னைக்கு ஒரு நாள் தான் பாலு சுதந்திரமா இருக்க முடியும். இன்னைக்கு ஒரு நாள் தான் பாலு சுதந்திரமான மனுஷன். நாளையில இருந்து பாலு வாழ்க்கை என் கையில தான்.
நான் வந்துட்டேன் வசந்தி. நான் உன் பாலு வந்திருக்கேன் வசந்தி. இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கேன். என்ன வான்னு கூப்பிட மாட்டியா? புரியுது வசந்தி. திடீர்னு என்னை பார்த்ததும் அந்த சந்தோஷத்துல உனக்கு பேச்சு வராதுன்னு எனக்கு தெரியும். நீ சாதாரணமாகவே உணர்ச்சி வசப்படுவ. இத்தனை நாளா என்னை பார்க்காம இப்ப பார்த்ததுல எமோஷனல் ஆயிருப்ப. பரவாயில்ல, நான் தான் வந்துட்டேனே. இனிமே எப்ப வேணாலும் நீ என் கூட பேசலாம். பேசு வசந்தி, ஏதாவது பேசு. இத்தனை நாளா உன்னை பார்க்காம உன் குரலை கேட்காம புரியுது வசந்தி. என் மேல நீ கோவமா இருக்க. உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம திடீர்னு எங்கேயோ போயிட்டேன். எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. என் மனசுல என்னமோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு சக்தி உன்கிட்ட இருந்து என்னை இழுத்துட்டு போயிடுச்சு. உன்னையும் நம்ம குழந்தைகளையும் விட்டுட்டு போக எனக்கு மனசு வருமா? இத்தனை நாளா இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னு விதி இருந்திருக்கு. அதை யாரால மாற்ற முடியும்? சாரி வசந்தி. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நடந்துடுச்சு. எத்தனையோ விஷயங்கள் கை மீறி போயிடுச்சு. தலைக்கு மேல வெள்ளம் போன மாதிரி நான் விரும்பாமலேயே சில விஷயங்கள் நடந்து போச்சு. நான் இப்ப எதையுமே பேச விரும்பல. நான் எல்லாத்திலிருந்தும் மீண்டு வந்துட்டேன். உன் பாலுவா திரும்பி வந்திருக்க. ஆமா, எனக்கு தெரியும் வசந்தி. இத்தனை நாள் எப்படியோ, ஆனா இந்த நாள் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான நாளா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நீ என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்ப. திடீர்னு காணாம போய் உன் மனசுல ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திட்ட. அதே மாதிரி திடீர்னு திரும்பி வந்து உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரணும் தான் உன்கிட்ட சொல்லாம வந்த. வசந்தி, நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே பிள்ளைகளையும் உன்னையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னை மன்னிச்சிடு வசந்தி, ப்ளீஸ். நான் இல்லாம பசங்களை வளர்க்க நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல? வசந்தி, பசங்க தூங்குறாங்களா? பாவம், இத்தனை நாளா அவங்களையும் எங்க வச்சுட்டேன். நான் வந்திருக்கிறது தெரிஞ்சா அவங்களும் ஓடி வந்திருப்பாங்கல்ல? என்ன வசந்தி, நானே பேசிட்டு இருக்க, நீ எதுவும் பேச மாட்டேங்கிற. வசந்தி, எனக்கு நம்ம நவ்யா, நிகிதா, நவீன் இவங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்க. என்னமோ தெரியல, நேத்துல இருந்து பசங்க ஞாபகமாவே இருக்கு. நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். நில்லுங்க. எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? என்ன வசந்தி இது? உனக்கு கோவப்படக்கூட தெரியுமா? வேண்டாம் வசந்தி, மனசுல பாசத்தை வச்சுக்கிட்டு என் மேல கோவப்படுற மாதிரி நடிக்காத. அது உனக்கு வராது. நடிக்க வராது. ஆனா எதிரில் இருக்கவங்க நடிச்சா என்னால அது நடிப்புன்னு புரிஞ்சுக்க முடியும்.
பேசக்கூட கத்துக்கிட்ட போல இருக்கு. சரி சரி, நான் போய் பசங்களை பார்த்துட்டு வரேன். வேண்டாம், நீங்க பசங்களை பார்க்க கூடாது.